ஓகே, 8th row ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கார்னர் நமக்கு வந்துருச்சு பாருங்கள், அழகாக ஒரு ஷேப் வந்து நம்ம வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ போட்டாச்சு. அதே மாதிரி வந்து நம்ம இந்த சைட் போட்ட மாதிரியே நான் கவுண்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். நம்ம இங்கே சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 13 கிளஸ்டர் வரும். பேக் சைடுக்காக 13 கிளஸ்டர் வரும். அண்டு இந்த பக்கம் 8, இங்கே 6 போட்டு முடிச்சிருக்கேன். சாரி, இங்கே 7 ஃப்ரண்ட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 5th row இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம இப்போ இந்த ஒரு ரோக்கு ரிப்பீட் பண்ண போகிறோம். ப்ரௌன் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். செயின் 3 போட்டுட்டு 2 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற எல்லா செயின் 1 ஸ்பேசஸ்லையும் நான் வந்து 5th row போட்ட மாதிரி கிளஸ்டர் போட போகிறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு ரோ மட்டும் இந்த கிளஸ்டர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரோ மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணி கிளஸ்டர் போட போகிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணிவிட்டு பாடி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 5th ரோவை நம்ம திருப்பி இன்னொரு ரோ கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை காட்டும். ஓகே, 9th row வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம இந்த 5th row போட்டோம் இல்லையா, அதே தான் எல்லா ஸ்பேஸ்லேயும் ஒரு கிளஸ்டர். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் மட்டும் டபுள் க்ரோஷே, அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் மட்டும் 2 டபுள் க்ரோஷே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 5th ரோவை தான் நம்ம அப்படியே வந்து இங்கே போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து இன்னும் ஒரு ரோ மட்டும்தான் கிளஸ்டர் போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஓகே, இதில் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். செயின் 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் செயின் 3 போட்டாச்சு. செகண்ட் ஸ்பேஸில் இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேஸஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸில் வந்து இப்போ நம்ம கிளஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு ஸ்பேஸ்லேயும் ஒரு கிளஸ்டர் போட போகிறோம் இல்லையா. இப்போ நான் 7 டைம்ஸ் வந்து 7 கிளஸ்டர் வந்து இப்போ நான் போட போகிறேன். செயின் 1, ஓகே, ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் வந்து ஒரு செயின் 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த ஸ்பேஸஸில் வந்து கிளஸ்டர் ஒர்க் பண்ணோம்னா 7 கிளஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து அந்த நம்ம கார்னர் வருது இல்லையா, அங்கே வந்து நம்ம 2 கிளஸ்டர் வரும். அது எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். மொத்தமாக வந்து 7 கிளஸ்டர் போடுங்க. இதோட சேர்த்து 1 2 3 4 5 6 7 போட்டு முடிங்க. அடுத்த கார்னர் எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். 7 ஸ்பேஸில் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 போட்டாச்சு. இப்போ செயின் 1 பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்பேஸில் நம்ம 2 டைம் கிளஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம். 2 3 செயின் 1, அதே ஸ்பேஸில் விட்டு நம்ம இன்னொரு கிளஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1. இப்போது இந்த ஸ்பேஸ்லேயும் அதே மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வந்து 6th ரோவில் பண்ணியிருப்போம். 2 கிளஸ்டர் போட்டிருப்போம். திருப்பி வந்து நம்ம கண்டினியூ பண்ணி ஒரு இதுலேயும் ஒரு கிளஸ்டர் போட்டுகிட்டே வந்திருப்போம். அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதே ஸ்பேஸில் ஒரே ஸ்பேஸில் 2 கிளஸ்டர் நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்களா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுல 2 கிளஸ்டர், செயின் 1 கிளஸ்டர், செயின் 1 கிளஸ்டர் போட்டாச்சு. இப்போ செயின் 1, அடுத்த இருக்கிற 9 ஸ்பேஸில் ஒரு கிளஸ்டர் போட போகிறோம். 9 ஸ்பேஸஸில் போட்டு முடிங்க. அடுத்த ஒரு கார்னர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே பண்ண மாதிரியே ரெண்டு ஸ்பேஸ்லேயும் வந்து ட்வைஸ் த டைம் கிளஸ்டர் பண்ண போகிறோம். கிளஸ்டர், செயின் 1, அதே ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு கிளஸ்டர். ஓகே, செயின் 1, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்பேஸில் செயின் 1, சேம் ஸ்பேஸில் இப்போ நம்ம ஒரு கிளஸ்டர் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இதை தான் வந்து நம்ம இதை தான் வந்து நம்ம இந்த சைடும் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து எத்தனை ஸ்டிச்சுக்கு வேணுமோ அத்தனை ஸ்டிச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சில் வந்து நம்ம டிசி ஒர்க் பண்ண போகிறோம். இதுலேருந்து வந்து 7 ஸ்டிச்சஸில் நம்ம கிளஸ்டர் போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 ஸ்பேசஸில் ஃபஸ்ட்டு கிளஸ்டர் போட போகிறோம். அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சில் வந்து 2 கிளஸ்டர் போட போகிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் இருக்கிற 9 ஸ்டிச்சஸில் வந்து ஒரு கிளஸ்டர் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிற இந்த 2 ஸ்பேசஸ்லேயும் 2 கிளஸ்டர் போட போகிறோம்.
2 டைம்ஸ் கிளஸ்டர் பண்ண போகிறோம். இப்போது ரிமைனிங் எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்கோ அதுதான் நமக்கு பேக் சைடில் வரப்போகுது. இப்போ நான் வந்து இந்த 2 கிளஸ்டர் இந்த பக்கம் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துலேருந்து தான் 2 கிளஸ்டர் போட போகிறோம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16 17 ஸ்டிச் இப்போ நம்ம பேக் சைடில் வரப்போகுது. போட்டு முடிங்க. எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிங்க. இந்த 17 ஸ்டிச்லேயும் ஒரு கிளஸ்டர் போட்டுட்டு அண்ட் கார்னரில் நம்ம இங்கே கிரேட் பண்ண மாதிரியே ஒரே ஸ்டிச்சில் கிளஸ்டர் செயின் 1 கிளஸ்டர் ரெண்டு ஸ்பேஸில் போட்டுட்டு இந்த இடத்துல 2 ஸ்பேஸில் வரும். திருப்பி வந்து 9 ஸ்டிச்சஸில் வந்து ஒரு கிளஸ்டர், திருப்பி கார்னர் அண்ட் ரிமைனிங் இருக்கிற லாஸ்ட்டு இருக்கிற 7 ஸ்டிச்சில் ஒரு கிளஸ்டர் போட்டு முடிச்சுட்டு இந்த 2 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அடுத்து வந்து இன்னும் ஒரு ரோ, அந்த ரோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 ரோ போட்டுட்டு நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு ஓரளவுக்கு ஹைட்டு வந்து போதும், ஹைட் வந்துடுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ரோ வந்து நம்ம இந்த ரோ போட்டோம் இல்லையா, எல்லா ஸ்பேசஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதை தான் நம்ம இப்போ போட போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1 ஸ்பேஸ்லேயும் டபுள் க்ரோஷே போடுவோம், கிளஸ்டர் மேலேயும் போடுவோம், செயின் 1 ஸ்பேஸ்லேயும் போடுவோம், கிளஸ்டர் மேலேயும் போடுவோம், செயின் 1 ஸ்பேஸு கிளஸ்டர், அந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போடுவோம், ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுவோம். இந்த ரோ போட்டு முடிச்சுட்டு அந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, 11th ரோ வந்து நம்ம அந்த இது போட்டு முடிச்சாச்சு. ஒரு ஸ்டிச்லேயும் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 12th ரோ போட்டுட்ருக்கேன். 12th ரோவில் என்ன பண்ண போகிறோன்னா வெறும் டபுள் க்ரோஷே. இதுக்கு மேலே வந்து நம்ம கிளஸ்டர் போட போகிறதில்ல, வெறும் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு தான் போட போகிறோம். இதில் அந்த டபுள் க்ரோஷே ஸ்டிச்சை போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்படி பெண்ட் பண்ணி நம்ம ஸ்லீவ்ஸ் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து வெறும் டபுள் க்ரோஷே ஸ்டிச் மட்டும் தான் போட போகிறோம், வேறு எதுவும் போட போகிறதில்ல. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செயின் 3 போட்டு டர்ன் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வந்தேன். ஒரு 19 ஸ்டிச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வரும் இல்லையா, நமக்கு 19 ஸ்டிச்சுக்கு ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சுட்டு அடுத்த இருக்கிற 2 ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன். இதுதான் நமக்கு இங்கே கார்னர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம கிளஸ்டர் போட்டோம் இல்லையா, அந்த கிளஸ்டருக்கு கீழே வந்து நான் இது வந்து ஷெல் மாதிரி நான் ஒரு 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிருக்கேன், 2 முடிச்சிட்டேன். இது மொத்தம் 19 ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட்ஸில் வந்து நான் 24 ஸ்டிச்சஸில் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரியும் இங்கே போட்ட மாதிரியும் இங்கே வந்து 19 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே கார்னர், இங்கே வந்து 24 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷேஸ் மட்டும் நம்ம இந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சைடு வரணும் இல்லையா நமக்கு, அதே மாதிரி இந்த சைடை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற பேக் சைடில் வர எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து பாடிஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். எவ்வளோ லென்த் வேணுமோ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இதை முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கெங்கே வரும்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். சேம் கலரில் தான் நான் இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வெறும் இந்த கலரில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மொத்தமாக வந்து நமக்கு 23 ஸ்டிச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் செயின் 3 போடுவேன் இல்லையா, அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 அண்ட் 23 23rd ஸ்டிச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம 30 ஸ்டிச்சை வந்து நம்ம விட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 30 ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த சைடு ஆர்ம் ஹோலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கவுண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 23rd ஸ்டிச்லேயும் ஸ்பேஸ் வந்து நமக்கு 30 ஸ்டிச் இருக்கணும். இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம குழந்தையோட ஆர்ம் ஹோல் வரப்போகுது. மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். இங்கேருந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டே வர போகிறோம். அண்டு இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டே வர போகிறோம். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம்.
இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் இதேமாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு போடுங்க. நான் ஆர்ம் ஹோல் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இப்போ நம்ம செயின் 3 போட்டு நம்ம டர்ன் பண்ணிப்போம். சாரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நான் செயின் 3 போட்டு நான் டர்ன் பண்ணிக்கிறேன். 1 2 3. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண மாட்டேன். செகண்ட் ஸ்டிச்லேருந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே. நான் டோட்டலாக வந்து 23 ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். அந்த செயின் 3 இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்தனா நமக்கு 23 ஸ்டிச்சஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம 30th ஸ்டிச்சில் நம்ம அப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அது 31st ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்ம் ஹோலுக்காக வந்து 2 செயின் மட்டும் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை இந்த ஆர்ம் ஹோல் ஸ்பேஸே உங்கள் குழந்தைக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே 31st ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்டிச் போட்டே பண்ணுறேன். கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல, குழந்தைங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க இல்லையா, அதனால் நான் 2 ஸ்பேஸ் விட்டே போடுறேன். 31st ஸ்டிச்சில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வரப்போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 22nd ஸ்டிச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நமக்கு இங்கே 30 ஸ்டிச்சஸ் கேப் விட்டுட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணுற வரைக்கும் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வந்து இங்கே வந்து அதே மாதிரி செயின் 2 போட்டு நான் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன்.